சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீப்ஸ். ஸோ இன்னைக்கு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் நானும் சாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண்ணை ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் நிறைய சொல்லலாம் இல்லை சாரு? எஸ், அவங்க யாரு அப்படின்னா சிங்கப்பெண்ணையில் உங்களோட லலிதா பேபி அஞ்சு அவர்கள் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. 13 வயசுலேயே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க கூட நடிக்காத லெஜெண்ட்ஸே கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக நம்ம கூடவே இருக்கிற ஒரு லெஜெண்ட் தான் இவங்க அப்படின்னு சொல்லணும். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம சிங்கப்பெண்ணை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஞ்சு மேம் கூட இருக்கோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். அஞ்சு மேம் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா லலிதா அப்படிங்கிற பேரில் இப்போ பவர்ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துக்கும் தெரியுறாங்க. ஐயோ லலிதாவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க ஒரு லலிதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களோட கேரக்டர் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது இப்படி ஒரு கேரக்டருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். எனக்கு குவைட் ஆப்போசிட் இந்த கேரக்டர். யூஸ்வலாக வந்து இப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு கத்திட்டு இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நார்மலாக ஜாலியாக ஹாப்பியாக அப்படிலாம் இருப்பேன். ஸோ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நெகட்டிவாக மாதிரி இல்லாமல் எல்லாம் யூஸ்வலாக ஒரு மதருக்கு உண்டான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஒரு பையனை பெற்ற ஒரு அம்மாவுக்கு அவன் பையனோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு அது பார்த்து பார்த்து வளர்க்குற ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு அது கரெக்டு தான். எல்லா அம்மாவுக்கும் வந்து பையன் ரொம்ப பிடிக்கும். ஸோ பையனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா தான் ஃபர்ஸ்ட் நிற்பாங்க. பட் இந்த அம்மா வந்து இப்படி பார்க்கும்பொழுது பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அம்மா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைப்பா, நான் வந்து இதுக்காகவே வந்து தண்ணியை நிறுத்துவேன், டார்ச்சர் பண்ணுவேன். டூ மச். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வெளியே கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு. ஐயோ, என்னை போகிற இடத்துல எல்லாம் பாட்டில் தான் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஆனந்தியை ஏன் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க, அது பாவம் அந்த பொண்ணுன்னு. நான் தாங்க பண்ணுறேன் சொல்கிறாங்க, பண்ணுறேன். இப்போது சீரியலில் வந்துட்டு ஹீரோயின் கேரக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ மாமியார் கேரக்டரும் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து முக்கியம். ஏன்னா இவங்க இருந்தால் தான் வந்து ஹீரோயின்கே வேல்யூ சம்டைம்ஸ். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இல்லை வாய்ச்சவடாலாம் வந்து கண்டிப்பாக மாமியார் இருந்தால் தான் நடக்கும். ஸோ இந்த கேரக்டரில் நீங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி வில்லத்தனமாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு வந்து எல்லாமே தனுஷ் சார் இருக்கார்ல, நம்ம டைரக்டர் சார், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் சொல்லுவார்மா, அந்த மாடுலேஷன் வேணாம் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவார். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே போவேன். நான் மோஸ்ட்டாக எனக்கு அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக நடிக்கிறதுலாம் பிடிக்கும். பட் இதில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மிகப்படுத்தி எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இப்போ உங்களை பார்க்கும்போது ஆஹா எவ்வளோ ஒரு குழந்தை முகம், இவங்களுக்கு யாராவது திட்ட தோணுமா அப்படின்னு இருக்கு. பட் உங்களுக்கு அது பெரிய டாஸ்காக இருக்கும்ல, ஒரு மாதிரி சீரியஸான ஃபேஸ் வச்சு டார்ச்சர் பண்ணுறேன்டா நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த ஷார்ட் போது மாத்திரம் கொஞ்சம் சீரியஸாக நிற்போம், மீதி டைம் எல்லாம் சிரிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் அந்த ஷார்ட்னு வரும்போது கொஞ்சம் அப்படியே சீரியஸ் ஆகிக்கிறது, அந்த கேரக்டருக்குள்ளே போய்டுறது. ஓகே, இப்போ வந்து லலிதாவா உங்ககிட்ட சில கேள்விகள் வந்து நாங்கள் வந்து கேட்டு தான் ஆகணும். பையன் சந்தோஷம் தான் அம்மாக்களுக்கு ரொம்ப முக்கியம். பையன் பிடிச்சி தானே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஏன் இப்படி நீங்கள் ஏற்றுக்காம இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் கொஞ்சம் நியாயமா இல்லையா அது உங்களுக்கு? பிடிச்சி, எனக்கும் பிடிச்சி தான் வந்து பிகினிங்கில் ஆனந்தியை இது பண்ணது. பட் அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கன்சர்னே இப்போ. ஓகே, அதனால தான் எனக்கு அவளை பிடிக்காம போயிடுச்சு. என்ன இருந்தாலும் நம்மளோட பையன், நம்மளோட பையனோட ஒரு வாரிசு அப்படின்னு தான் நான் வந்து ஒரு கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் மதராக அப்படி இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனந்த் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வரும்போது என்னால் அவளை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்க. சரி, அப்படி பார்க்கும்போது அன்பு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்டத்தையும் வந்து அன்பு தான் வந்து போய் இரு ஆனந்தி நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு நிற்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்குவேன். பக்கத்துல துளசி இருந்து அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டேன். பிரச்சனை உங்க வாழ்க்கையில. நானும் கொஞ்சம் அப்பப்போ அப்படியே சரி போட்டோம் பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே இறங்கி வருவேன். அவன் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹைப் கூட நம்மளுக்கு எவ்வளோ யாராவது இருந்து நம்ம கிட்ட சொல்லிட்டே இருந்தா ஒரு மாதிரி ஒரு அவர்ஷன் வந்துடும்ல, அந்த மாதிரி தான் அது. பின்னாடி இந்த ஜீவா இப்போ அடிக்க போறான்டா, ஜீவா இப்போ முறைக்க போறான்டா அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம முறைச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற போது. அண்டு ஸோ ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி வந்து அதெல்லாம் அவங்களுக்கு வந்து வேணும் பண்ணல, அவங்களுக்கு எதிர்ச்சியாக ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்.
பட் அந்த ஆக்சிடென்ட்டை வந்து நீங்க ஏன் வந்து ஓகே அக்செப்ட் ஏத்துக்க கூடாது. எனக்கே தெரியும் அது தப்பு, நான் பண்றது தப்பு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு அம்மாங்கிற ஒரு அந்த ஒரு இது முன்னாடி என் பையனை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு அந்த ஒரு தாட் தான் என் மனசுல வந்து அது ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருந்துட்டே இருக்கே தவிர அவளுக்காக வந்து நான் வருத்தப்படுறேன். அவள் இப்படி நிலைமை ஆயிடுச்சே, என்ன ஆயிடுச்சு. பட் அவளுக்கு யாரு பிரச்சனை பண்ணாங்களோ இந்த மாதிரி அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து லலிதா மேம்லேருந்து அப்படியே திரும்பி இப்போ ஷிஃப்ட் ஆகி அஞ்சு மேமாக வந்தோம்னா, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபன்னான பர்சன். நாங்கள் ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும், அதை லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். படிக்க ஆரம்பிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? இல்ல படிச்சுட்டே இருக்கீங்க. இது வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லையே, நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டே போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ நிறைய கத்துக்கணும் அதுலலாம். எங்க இருந்து மேம் வந்தது இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி? வெரி லாங் டைம். எனக்கு அனிமல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நேச்சர் கூட வந்து ஃபாரஸ்ட்டு, நேச்சரு, அனிமல்ஸு மோஸ்ட்டாக நான் இப்படி தான் சுற்றிட்டுருப்பேன். எனக்கு ஷூட் இல்லாத டைம்லலாம் இப்படி தான் வெளில போய்டுறது எங்கேயாவது. அப்படி போகிற டைமில் தான் எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்காங்க எல்லாம். அப்போ தான் சரி எனக்கு வந்து இது படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு. இப்போ வைல்ட் லைஃப் நீங்க சொன்னதுனால எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இப்போ நம்ம சீரியல்ல இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு அனிமலை அசோசியேட் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு யாருக்கு எந்த அனிமல் கொடுப்பீங்க? நீங்க அது ஒரு நல்ல விதமா கூட கொடுக்கலாம், அவசியம் இல்லை. நல்ல தரமா தானே ஆரம்பிச்சது. பட் நீங்க வந்து இந்த பழியை வந்து லலிதா மேல போட்டுடலாம். லலிதாவா நீங்க சொல்லுங்க, ஓகே ஆனந்திக்கு இந்த அனிமல், துளசிக்கு இந்த அனிமல் அப்படின்னு நீங்க வந்துட்டு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆனந்தில இருந்து வருவோம். அவங்களுக்கு ஒரு அனிமல் இல்ல ஒரு பேர்ட் நீங்க சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த உங்க கேரக்டருக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை? ஏன்னா நீங்க வந்து படிச்சிருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இந்த கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அனிமலோ ஒரு பேர்டோ உங்களுக்கு அப்படின்னு. ஆனந்தி பார்த்தா மான் மாதிரி. மான் ஏன் இதனால? அவள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக அவள் ரொம்ப ஒரு துருதுருப்பாக இருக்கிறது, பசங்க கூட விளையாடுறது, ஓடி பிடிச்சி இடிச்சு விளையாடுறது. பட் அதே சேம் டைமில் தன்னோட ஒரு குட்டிக்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அது அந்த மானே வந்து ஒரு டைகரையோ இல்லை ஒரு உல்ஃபையோ அடிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஸோ ஆனந்தி அந்த மாதிரி. என்ன லலிதா நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு பொன்னான வார்த்தைகள் ஆனந்தி பற்றி வரும்பொழுது பார்க்கக்கூடிய மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஓகே அடுத்து வந்து நம்ம ஹீரோ சார் அன்பு எப்படி சொல்றது, பசுமாடு. பசுமாடா? ஏன் பசுமாடு? பால் கொடுப்பாங்க போட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லை இல்ல எனக்கு புரியல தம்பி, நீங்களே சொல்லுங்க மேம். நீங்க கேப் விட்டா அவன் ஏதாவது வளர ஆரம்பிச்சிடுறான். பசுமாடு அவன் வந்து எப்படின்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ஃபேமிலி கூட பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது. அது ஆனந்தியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், அம்மான்னு பின்னாடியே இருந்தது. அடுத்தது ஆனந்தி வந்தபோது ஆனந்தின்னு பின்னாடி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர், ரொம்ப அஃபெக்ஷனேட் பர்சன். ஓகே இப்போ வந்து துளசிக்கு சொல்லுங்க. துளசி வந்து பூனை மாதிரி. பூனை வந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் சைலண்டா இருக்கிற மாதிரியே இருப்பா. ஆனா எல்லாத்துக்கும் காரணம், எல்லா குசும்புத்தனத்துக்கு காரணம் அவ தான். அதனால அவ அப்படி. ஃபைனலி நம்ம யாழினி வந்து எப்படி சொல்றது, ஒரு பட்டர்ஃப்ளை. ஷீ இஸ் வெரி கலர்ஃபுல், நல்லா ஜாலியாக அந்த ஒரு காலேஜ் கோயிங், ஒரு லவ், இப்படி ஒரு பறக்கிற ஒரு ஃப்ரீ மைண்டட் கேர்ள். அடுத்ததாக நான் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கடைசியா நான் யாரை பத்தி கேட்க போறேன் அப்படின்னா நம்மளுடைய லலிதா. ஐயோ நானே என்ன பத்தி சொல்லணும். இருந்து பாடியில இருந்து வெளியே வந்து லலிதாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. லலிதா வந்து எப்பவுமே புலி மாதிரி. ஓகே 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 மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று சொல்றது இங்க வந்து ஒரு புலி. அங்க பாத்தியா அவங்க எப்படி வந்துட்டு ஆனந்தி மான்னு சொன்னாங்களோ லலிதாவை புலின்னாங்க. புலி வந்து எப்படி சொல்றது, எப்பவுமே இதில் எப்படி ஒரு லலிதா ஒரு தனியாக இருந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுட்டு வருது, அந்த மாதிரி வந்து புலியும் வந்து சாலிட்டரி அனிமல். அது சிங்கம் மாதிரிலாம் கும்பலோட இருக்காது.
ஒரு சொல்லிட்டேன். ஓ ஓகே, சிங்கம் மாதிரி இல்ல, தனியா இருக்கு புலி, அதனால நான் தனியாவே இருந்து போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் 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 சூப்பர், அருமையா சொன்னீங்க. அண்ட் இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இது அவங்க பார்ப்பாங்க, 4 பேரும் பார்த்துட்டு ஏற்கனவே ஆனந்தி உள்ள கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த சும்மா இருக்க முதல்லாம். சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் சிங்கப்பெண்ணே ஷூட்டிங் ஸ்பாட்ல அஞ்சு மேம் கூட உங்க லலிதா கூட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், அங்கே தொடர்ந்து பேசலாம். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப வருடங்களா வந்துட்டு நடிச்சுட்டு இருக்கீங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் உங்களுக்கு 13 வயசுல இருந்து நீங்க வந்து, இல்ல அதுக்கும் சின்ன வயசுல இருந்து நீங்க பேபி, ஆக்சுவலி நீங்க பேபி 1.5 இயர்ஸ்ல நடிக்கிறேன். ஆமா, 1.5, உங்க பேர்லயே பேபிங்கிறது வந்து கூடவே நிக்கிற அளவுக்கு சின்ன வயசுல இருந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்க என்டையர் லைஃபுமே உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இயர்ஸ் தான். அண்ட் எல்லா ஃபார்ம்லயும் நடிச்சிருக்கீங்க, ஒரு சைல்டு ஆக்டரா, அப்புறம் ஒரு டாட்டரா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து ஹீரோயினா, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சீரியல் வரைக்கும் எல்லா ஃபார்மேட்லயும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஜேர்னி மேம் பார்க்குறதுக்கு? லவ்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாராலையும் இது ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாது. சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, சில பேருக்கு வந்து ஓகே போதும் அப்படின்னு நிறுத்திட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வெரி ஃபியூ பீப்புள் தான் கொஞ்சம் அப்படியே இது வரைக்கும் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது, ஸோ இப்போ வரைக்கும் என்னை அக்செப்ட் பண்ணி அந்த பிக் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே ரசித்து எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இருக்க முடியாது இதில். அதனால் அவங்க வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் டு தான். ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எவல்யூஷன் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் அது கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக மொபைல் ஃபோன் எடுக்கும்போதே நம்ம டச் மொபைலுக்கு வரதுக்கு கீபேட் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படி பார்க்கும்போது அந்த எவல்யூஷன் நமக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி போய் சினிமாலையும் நிறைய டெக்னாலஜி தான் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஏதாவது மாறி இருக்கா? டெஃபினட்டாக ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் மாறி இருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஒர்க்குக்கு போகும்போது அப்போல்லாம் ஒரு 2 சீன் 3 சீன் நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போல்லாம் டக் 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 டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டு, டெக்னாலஜி வைஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அது ஒர்க் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்குது. இப்போது இந்த எவல்யூஷன் நீங்கள் சொல்லும் போது இப்போ நிறைய சினிமா மாறுறதையும் வந்து நிறையா பார்க்குற விதத்துலையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ 10 to 12 ஆரம்பிச்சு இப்போ ஓடிடி வரைக்கும் ஃபார்மேட் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ சினிமா பார்க்குற விதமே மாறி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது மேம் தியேட்டருக்கு போய் பார்க்குறதுல? நான் இப்போவும் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். இப்போவும் எனக்கு மூவிஸ் வந்து தியேட்டரில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க ஃபீல், ஓடிடி வந்தாலுமே தியேட்டரில் பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த தியேட்டரில் ஃபஸ்ட்டு அந்த ஆட்லாம் போடுவாங்களே, அதுலேருந்து எனக்கு உட்காந்து பார்க்கணும். அதுக்காகவே சண்டை போட்டு போவேன் நான், சீக்கிரம் கிளம்ப மாட்டீங்களா? அந்த ஒரு ஃபீல் கிடைக்காதுல்ல மேம் அந்த தியேட்டர்ல வந்து. தியேட்டர் தான். அது என்னன்னாலும் சரி, எந்த மூவியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு கலாட்டாவோட இருக்குமே, அதெல்லாம் நம்ம ஓடிடியில் பண்ண முடியுமா? ஓடிடியில் வந்து ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டாக உட்காந்து நம்ம தியேட்டர்லேயே பார்த்துருப்போம், அது மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு இது. அதனால தியேட்டர் இஸ் ஆல்வேஸ் தியேட்டர். உங்கள் ஃபேவரட் மீடியம் அதுதான். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில், அப்போல்லாம் நீங்கள் வந்து அடம் பிடிப்பீங்க, நான் வந்து படிக்க போகணும், என்னையே வந்துட்டு என்னை ஸ்பாட்டில் வச்சுருக்கீங்க, சாக்லேட்லாம் கொடுத்து உங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ இயர்ஸில் நீங்கள் வந்து எப்போ நடிப்பை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிங்க? இந்த வேலையை எப்போ வந்து ஓகே இது நான் ஜாலியாக பண்ணுறேன், அது எப்போ உங்களுக்கு மாறிச்சு? அடம் பிடிக்கிற காலத்தில் இருந்து அனுபவிக்கிற காலம் எப்போ வந்தது உங்களுக்கு? கேளிடி கண்மணிக்கு அப்புறமே நான் வந்து கொஞ்சம் இஷ்டப்பட்டு தான் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த படிக்கணுங்கிற ஸ்டேஜை தாண்டி ஒரு நடிக்கிற ஒரு இதுக்கு வந்தாச்சு. வந்தபோது நம்ம செய்கிற வேலையை நம்ம ரசித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஓகே, நம்மளுக்கு எதுனாலும் இப்போ நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேம் அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம ஈஸியாக வந்து ஷூட் இருக்குது, சோஷியல் மீடியா மூலமாக நிறையா ஆடிஷன்ஸ்லாம் எல்லாமே எல்லாம் அப்படியே வராங்களே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது காஸ்ட்லி மிஸ் இருக்கா? ஐயோ அந்த டைமில் இந்த டெக்னாலஜிலாம் இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பேன். இல்லை அப்படி இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அப்போது டைரெக்டாகவே எனக்கு கால் பண்ணி நான் நேராகவே போய் பார்த்து அப்போவே ஆடிஷன் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது, இப்போ தேவர் மகனில் வந்து நான் நடிக்க வேண்டியது ரேவதி மேம் கேரக்டர். ஸோ அதுக்கு கமல் சார் நேராகவே கூப்பிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து எல்லாமே பண்ணி, ஸோ
இப்போதான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஆனா அப்பவே அதெல்லாம் வந்து extreme பண்ணியாச்சு அதெல்லாம். ஸோ அதனால வந்து பெருசா அது எனக்கு தெரியல. மேம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ நான் வந்து நீங்க எல்லா வெட்டரன் ஆக்டர்ஸ் கூடயும் வந்து நடிச்சிருக்கீங்க. அவங்க பேர் சொல்றேன், அவங்க கூட உங்களோட மறக்க முடியாத ஒரு மெமரி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்கள பத்தி நீங்க ரசிக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் கூட நடிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ரஜினி சார் கூட நான் பொல்லாதவன், கர்ஜனை, அப்புறம் காளி இதெல்லாம் நடிச்சேன். மேம் நீங்கள் சொன்ன 3 படத்தோட பேருக்கே அவ்வளோ பவர் இருக்கும். ஆக்சுவலி ஒரு எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதில் இருக்கீங்க. ஸோ அந்த மூவிலாம் நடிக்கும் போது அவ்வளோவா எனக்கு விவரம் தெரியாது. ஸோ நான் ஜாலியாக விளையாடிட்டே தான் நடிக்கிறது அங்கெல்லாம். அப்போது ரஜினி சாரும் அப்படி தான். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு, நான் தனியாக தான் உட்காருவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர் எல்லாரு கூடவும் ஒரு மிங்கிள் ஆகிற ஒரு கேரக்டர். அவர் வந்தாலே ஒரு பாசிட்டிவ், அப்படி ஒரு எனர்ஜி அப்படி தள்ளிட்டே இப்படி வரும். அந்த மாதிரி அப்படியே துருன்னு இருப்பார் அவர். நான் ரீசெண்டாக பார்த்தும்போது கூட அவரை போய் பார்க்குறேன். அவர் என்னை பார்த்துட்டு எனக்கு மறந்து போச்சு, காலையில் நான் நடிச்சேன்னு மறந்துடுச்சு. அவரில் நீ காலையில் நடிச்சே இல்லை அப்படின்னு கேட்டார். ஆஹா சார் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க? அது தெரியும்னு அப்போ பிடிச்சி இப்படி கிள்ளிட்டே இருந்தார். லவ்லி. அடுத்து வந்துட்டு கமல் சார் பற்றி சொல்லுங்க. கமல் சார் வந்து என்சைக்ளோபீடியா. நம்ம உட்கார்ந்தாலே நிறைய விஷயம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஜென்ரல் நாலேஜ் அவ்வளோ, எப்படி சொல்கிறது, பயங்கரமாக படித்தவங்களால கூட நம்ம எடுத்து பேச முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை எல்லாருமே உட்காந்துருப்போம் அவர்கிட்ட. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய புது புது விஷயம், நம்மளுக்கெல்லாம் தெரியாத விஷயம்லாம் அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு, எப்படி சொல்கிறது, அவர் தான் சொன்னேன் ஒரு என்சைக்ளோபீடியா. சீரியஸாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையாலுமே மேம் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வாவா ஃபீல் பண்ணுறோம்ல, அது அவர் 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பாரு. அது அப்படியே நம்ம அப்புறம் பார்க்கும்போது இது அப்பவே இது பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் கூட இருக்கிற ஒரு மறக்க முடியாத இன்டராக்ஷன் உங்களுக்கு இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும் மேம்? மீண்டும் கோகிலால அவரோட டாக்டர் ஆக்ட் பண்ணேன் நான். அதே மாதிரி தான் வந்தால், ஷூட்டிங்க்கு வந்தால் அவர் கொஞ்சம் சாக்லேட்டோடு வர்றாரு. அவரும் சரி, ஸ்ரீதேவி மேமும் சரி சாக்லேட்டோடு தான் வருவாங்க. ஏன்னா நான் ஜாஸ்தி டேக் வாங்கக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மாதிரி ஒரு இது. நான் அப்புறமா விருமாண்டி ஷூட்டிங் வந்து சும்மா ஜென்ரலாக எனக்கு அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ அவரை பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தும்போது அவரோட அந்த டென்ட்டில் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி நடந்து வந்துட்டே இருந்தார், இப்படி வேஸ்ட்டு இப்படி கட்டி நடந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தார். யார் என்ன நான் சொன்னேன், அஞ்சு சார். தெரியும், நீ என்ன என்கிட்ட சொல்கிற அப்படின்னாரு. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னென்னவோ ஃபுட்டு பற்றி நிறையா பிளேசஸ்ஸு அந்த மாதிரி ஜென்ரலாக நிறைய டாபிக்ஸ் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பார் அவர். நைஸ். ஸ்ரீதேவி மேம் கூட உங்களுக்கு இருக்கிற ஒரு மறக்க முடியாத அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, நான் இப்படி பார்த்த ஒரு டைம் ஸ்ரீதேவி மேம் டெடிகேஷன், அவங்கள மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டம் வர்றது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகி போனாலே கோவப்படுறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, 9 to 9 தானே அப்படின்லாம். யார் மேம் கோவப்படுறது? அதெல்லாம் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஆனால் அப்போல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஷூட் போனாலும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த ஒரு, எப்படி சொல்கிறது, அவங்க மம்மி கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆகும் போதெல்லாம் உடனே ஜூஸ் கொடு, இது பண்ணு, அது அந்த நம்மளோட தொழில் இது, நம்ம கடவுள் இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்போவே அதெல்லாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் நான் அந்த ஒரு ஃபார்மேட்டை தான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும் போது மேம் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்குது, அவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் நீங்கள் நடித்த பாடல்கள்லாம் இப்போவும் ட்ரெண்டில் வந்து ரீமிக்ஸ்லாம் அப்படி வந்துட்டு இருக்கும்போது நான்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே பழைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஆஹா நானா இது இப்படி இருக்கனே அப்படின்னு நினைப்பேன். அப்படி நீங்கள் உங்களுடைய படத்தை ரீவாட்ச்லாம் பண்ணி பார்ப்பீங்களா? பார்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், நான் எப்பவுமே இதில் பார்த்துட்டு இதில் சூப்பராக பண்ணியிருக்கேனே அப்படின்னு நானே. கேளடி கண்மணி எனக்கே ஒரு ஆச்சரியமான, இவ்வளோ நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு படம் கேளடி கண்மணி. அதுக்கப்புறமா கௌரவர், தாழ்வாரம். ஸோ இது ரெண்டுமே வந்து என்னோட ஏஜ்க்கு மீறின ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஸ்டோரியும் நல்லாயிருக்கும். திருப்பி அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும், நம்ம நடிச்சிட்டோம் இப்படி படம் அப்படின்னு. ஏன்னா மோகன்லால் சார் கூட தாழ்வாரம், மம்முட்டி சார் கூட கௌரவர்.
இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் வந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் எனக்கு அது. இப்போ இந்த கிளிய கிளிய பாட்டு அது ட்ரெண்ட் ஆகும்போது அந்த எல்லா இடத்துலயும் அந்த பாட்டு, எங்க போனாலும் அந்த பாட்டு. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாட்டு எல்லா இடத்துலயும் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது? அதான் சொல்றேனே, வெரி ப்ரௌடு. என்ன இதுக்கு முன்னாடி அந்த தும்பிவா சாங் வந்ததுல, அந்த சாங் வரும்போது, அதுக்கப்புறம் கிளியே கிளியே வரும்போது, ஸோ இதெல்லாம் வந்து ஓகே நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ட்ரெண்ட்ல இருந்துட்டு தான் இருக்கிறோம். இவ்வளோ ட்ரெண்ட்ல இருக்கோங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் அது. நாட் மெனி பீப்புளுக்கு கிடைக்காது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சரி. அந்த ஒரு நான் அந்த வகையில் பார்க்க போனால் நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டான ஒரு பர்சன் நிஜமா இந்த இண்டஸ்ட்ரியில். மேம் இப்போ வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு நம்ம சீரியலில், நீங்கள் லைட்டாக கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அடுத்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம், என்ன நடக்க போகுது பரபரப்பா? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. இந்த கேள்விக்கான ஆன்சர் இதுதான் எங்களுக்கு தெரியும் மேம். நீங்க மட்டும் இல்ல, நாங்க யார்கிட்ட கேக்குறோமோ அவங்க எல்லாரும் இல்ல ப்ராமிஸா சொல்றேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. நேற்று சீனுக்கு போயிட்டு இது என்ன சீன், எப்போ வரும் இந்த சீன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் வந்து அவங்க கரெக்டாக ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டில் என்ன சொல்கிறது, எப்படி எந்த சீன் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து ஏன் நான் திடீர்னு சாஃப்ட் ஆகிறேன், ஏன் திடீர்னு திருப்பி ரைஸ் ஆகிறேன், அந்த மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்கு எனக்கு. இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா பயங்கரமான பல விஷயங்கள் சம்பவமா நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம் நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு. அண்ட் இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடுல உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.